ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு எம்மி டம்மிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி எம்மி டம்மியில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரஃப் கட் மாதிரி இப்படி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட போகிறோம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 50 கிராம் பட்டர், பிரியாணி இலை, ஒரு 2-3 பட்டை, ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட்டை போட்டாச்சு. இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் இன்றைக்கி 5 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போது லைட்டாக இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் ஏற்கனவே எப்பயுமே அரைச்சி வைக்கிற இஞ்சி பூண்டு விழுது அது கொஞ்சம் சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன். நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறோம். இப்போது இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் ஏற்கனவே ஒரு 10 கேஷ்யூஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காக அந்த கேஷ்யூ நட்ஸ். டொமேட்டோ ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சால்ட். இப்போது இந்த ரா ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. நம்மளுக்கு இந்த ஆயிலும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிய வர ஆரம்பிச்சிருக்கு. பட்டர் மசாலா. ஆக்சுவலாக இந்த ஸ்பைசஸ் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறோம். அதுக்கான ஒரு வீடியோவும் நாங்கள் தனியாக போஸ்ட் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கிறோம். பன்னீரை ஆட் பண்ண போகிறோம். பன்னீரை பொதுவாக எல்லாருமே ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணுவாங்க. அது எதுக்காகனா பன்னீர் உடையக்கூடாதுன்றதுக்காக. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு 25 கிராம்ஸ் பட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். பட்டர் நல்லா அதுலேயே மெல்ட் ஆகி உருகிட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 25 கிராம்ஸ் பட்டரை இதில் போட்டுட்டு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். சர்வ் பண்ணும்போது ஹாட்டாக இருக்க அந்த மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எம்மிஸ் டம்மி கிச்சன்.